41ാவது ശ്ലോകം. ഇന്ദ്രാദീനാം സംയുഗേപി ന കൃതം യജ്ജുഗുപ്സിതം. ഇന്ദ്ര ആദീനാം സംയുഗേ അപി ന കൃതം യത് ജുഗുപ്സിതം. ഏകാകിനീം സ്ത്രിയം പ്രാപ്യ കഹ ഹി കുര്യാത് പലായനം. ഏകാകിനീം സ്ത്രിയം പ്രാപ്യ കോ ഹി കുര്യാത് പലായനം. ഇന്ദ്രാദി ദേവതകൾക്കിട്ട ചണ്ട പോട്ടിട്ടും നമ്മൾ அவளை பயந்து ஓடி போகணும் இல்லை. அப்படி இருக்கிறத தன்னந்தனியா நிக்கிற சின்ன ஒரு பாலிகைய பார்த்துட்டு என்னத்துக்காக்கும் നമ്മൾ இப்படி பயந்து ஓடணும்? அசுரர்கள் பயந்தாங்கொழிகளாயிட்டு ஓடிப்போனா அப்படின்னு இந்த உலகமே பேசாதா? 42வது ஸ்லோகம். தஸ்மாத் யுத்தம் பிரகர்த்தவ்யம் மரணம் வா ரணே ஜயஹ யத் பாவி தத் பவதி ஏவ கா அத்ர சிந்தா விபஷ்யதஹ. தஸ்மாத் யுத்தம் பிரகர்த்தவ்யம் மரணம் வா ரணே ஜய யத் பாவி தத் பவத்யேவ காத்ர சிந்தா விபஷ்யதா. அதனால யுத்தம் செய்யணும். யுத்தத்துல மரணம் வேணுமானாலும் உண்டாகட்டும், சக்சஸ் வேணுமானாலும் உண்டாகட்டும், என்ன பவிக்கணுமோ அது பவிக்கத்தான் செய்யும். அறிவு இருக்கிறவா அதை நினைச்சு என்னத்துக்காக்கும் இப்படி சிந்தனை பண்ணணும்? 43வது ஸ்லோகம். மரணே த்ரயஷ பிராப்திர் ஜீவனே ச ததா சுகம் உபயம் மனசா கிருத்வா கர்த்தவ்யம் யுத்தமத்யவை. யுத்தம் செஞ்சு இறந்து போனா புகழ் கிடைக்கும், வீர சொர்க்கமும் கிடைக்கும். இனி யுத்தம் செஞ்சு அந்த யுத்தத்துல ஜெயிச்சு வாழ்ந்தானா சுகம் உண்டாகும். இந்த ரெண்டு விஷயங்களும் மனசுல திருடமா உറപ്പിച്ച് யுத்தம் செய்ய வாக்கும் வேணும். 44வது ஸ்லோகம். பலாயனம் யசோஹானிர்மரணம் சாயுஷயே தஸ்மாத் சோகோ ந கர்த்தவ்யோ ஜீவிதே மரணே விருதா. பலாயனம் யசோஹானிஹி மரணம் ச ஆயுஷஹ க்ஷயே தஸ்மாத் சோகஹ ந கர்த்தவ்யஹ ஜீவிதே மரணே விருதா. ஓடிப்போனானா நம்மளோட புகழெல்லாம் இல்லாம போயிடும். அசுரர்கள் பயந்தாங்கொழிகள் ஓடிப்போனா அப்படின்னு இந்த உலகமே பேசும். ஆயுசு முடிஞ்சானா இறந்து போவோம் அப்படிங்கிறது உறுதியாக்குமே. அதனால வாழ்ந்தாலும் இறந்தாலும் சும்மா இப்படி துக்கிக்கின்ற காரியம் ஒண்ணுமில்லை அப்படின்னு துர்முகன் சொல்ற. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 45வது ஸ்லோகம். துர்முகஸ்ய வஜ ஸ்ருத்வா பாஷ்களோ வாக்கியம் அப்ரவீத் பிரணவ பிராஞ்சலிர் புக்த்வா ராஜானம் வாக்கிய கோவிதா. துர்முகனோட அபிப்பிராயம் கேட்டோனே வாக்சாமர்த்தியம் நிறைய இருக்கிற பாஷ்கலன் கைய கூப்பி வணங்கிண்டு ராஜா கிட்ட இப்படி சொன்னான். அதனால பாஷ்கலன் சொல்ற மாதிரியே அடுத்த ஸ்லோகம் பாஷ்கல உவாச்ச. 46வது ஸ்லோகம். ராஜம் சிந்தான கர்த்தவ்யா காரியேஸ்மின் காதர பிரியே அஹமேகோ ஹரிஷ்யாமி சண்டீம் சஞ்சலலோஜனா. ராஜாவே, பயந்தாங்கொழிகள் மட்டும்தான் பயப்படுவா. பயந்தாங்கொழிகள் மட்டும் பயப்படுற இந்த விஷயத்துல என்னத்த சிந்தனை பண்றதுக்கு இருக்கு?
அந்த பக்கமும் இந்த பக்கமும் கண்களை போட்டு ஆட்டிண்டு நின்றுட்டு இருக்கிற, கண்களை அழகா அசைச்சுண்டு நின்றுட்டு இருக்கிற அந்த சஞ்சலாட்சிய, அந்த சண்டிகைய நான் தன்னந்தனியா போய் கொன்னுடுறேன். 47வது ஸ்லோகம். உல்சாஹஸ்து பிரகர்த்தவ்ய ஸ்தாயி பாவோ ரசஸ்ய பயானகோ பவேத் வைரே வீரஸ்ய மிருபசத்தமா. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு, சிருங்கார ரசத்தோடு, அந்த ஸ்திரமான பாவத்தோடு கூடிட்டு, നമ്മളെല്ലാം இருக்கணும். வீரரசத்தோடு வைரி ஆயித்தீரும். பயம் அப்படிங்கிற ரசம் அப்படிங்கிறத നമ്മളെல்லாம் புரிஞ்சுக்கணும். നമ്മളെல்லாம் யுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். சிருங்கார ரசபாவங்களும் நமக்குள்ள உண்டாகணும். பலவிதமான சிருங்கார ரசபாவங்களோடு கூடிட்டு அந்த தேவிய ஒருவேளை நமக்கு மயக்கிறதுக்கும் சாதிக்கலாம். பயம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள உண்டாக கூடாது. பயம் உண்டாயிடுச்சு அப்படின்னா வீரன் அப்படிங்கிற அந்த ரசம் உள்ளாகாம போயிடும். வீர ரசத்தோடு சத்ருவாக்கும் பயம் அப்படிங்கிறது, ஒரு வீரனுக்கு பயபாவம் அப்படிங்கிறது உண்டாக கூடாது. 48வது ஸ்லோகம். தஸ்மாத் த்யக்த்வா பயம் பூபா கரிஷ்யே யுத்தமல்புதம் நயிஷ்யாமி நரேந்திராஹம் சண்டிகாம் யமசாதனம். அதனால ராஜாவே, நான் பயத்தை வெடிஞ்சு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் யுத்தம் பண்ணுவேன். அந்த சண்டிய, அந்த யமபுரிக்கு நான் சொல்லி அனுப்புவேன், கொன்னுடுவேன் அவளை நான். 49வது ஸ்லோகம். ந பிபேமி யம ஆதி இந்திராது குபேராது வருணாது அபி வாயோஹோ வஹ்னேஹே ததா விஷ்ணோஹோ சங்கராது शशिनोहो रवेहे न बिबेमि यमादिन्द्रात् कुबेराद् वरुणादपि वायोर्वह्नेस्तदा विष्णो शङ्करात् शशिनो रवे. எனக்கு யமனையோ இந்திரனையோ குபேரனையோ வருணனையோ பயமில்லை. வாயுவையோ அக்னியையோ விஷ்ணுவையோ சங்கரனையோ சந்திரனையோ சூரியனையோ நான் பயந்துக்கிறதில்லை. 50வது ஸ்லோகம். ஏகாகினி ததா நாரி கிம் புனர்மத கர்விதா அஹம் தாம் நிஹனிஷ்யாமி விசிகைச்ச சிலாசிதைஹி. அகங்காரத்தோடு கூடி இருக்கிற அவள் தன்னந்தனியா என்கிட்ட என்னத்தை பண்ண வைக்கும் போறா. என்னோட கூர்த்த அம்புகளால அவளை நான் கொல்லுவேன். 51வது ஸ்லோகம். பஷ்ய பாஹுபலம் மேத்ய விஹரஸ்வயதா சுகம் பவதாத்ர நகந்தவ்யம் சங்கிராமேப்யனயாசமம். என்னோட அந்த யுத்த எபிலிட்டியை பார்த்து நீங்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு இருங்கோ. ராஜாவே, அவகிட்ட யுத்தம் செய்யறதுக்கு நீங்கள் இப்ப போக வேண்டாம், நான் வைக்கிறேன் இப்படின்னு பாஷ்கலன் சொன்னதையாக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார் ஜனமேஜயனுக்கு. அதனால வியாச உவாஜா. 52வது ஸ்லோகம். ஏவம் ப்ருவதி ராஜேந்திரம்
ബാഷ്കളേ മദഗർവിതേ പ്രണമ്യ നൃപതിം തത്ര ദുർധരോ വാക്യമബ്രവീത്. அகங்காரத்தோடு கூடின பாஷ்கலன் அப்படிங்கிற மந்திரி மகிஷன் அப்படிங்கிற ராஜா கிட்ட இப்படி சொன்னோன்னு ராஜாவை தொழுதுண்டு துர்தரன் அப்படிங்கிற மந்திரி இப்படி சொன்னான். அதனால இனி சொல்றது துர்தரன் சொல்றதாயிட்டு துர்தர உவாஜா. 53வது ஸ்லோகம். महिषाहं विजेष्यामि देवीं देवविनिर्मिताम् अष्टादशभुजां रम्यां कारणाच्च समागताम्. மகிஷ மகாராஜாவே, ஏதோ ஒரு காரணத்தால இங்க வந்து சேர்ந்த 18 கைகள் இருக்கிற அழகியா இருக்கிற தேவர்களால உண்டாக்கப்பட்ட அந்த அழகிய அந்த தேவிய நான் ஜெயிக்கிறேன். 54வது ஸ்லோகம். ராஜன் பீஷயிதும் த்வாம் வை மாயைஷா நிர்மிதாசுரை விபீஷிகேயம் விஜ்ஞாய த்யஜமோகம் மனோகதம். ராஜாவே, உங்களை பயமுறுத்துறதுக்கு தேவர்கள் சிருஷ்டிச்ச பெண்மணியாக்கும் இவள், உங்களை பயமுறுத்துறதுக்கு மட்டும் வந்தவளாக்கும் இவள் அப்படின்னு நீங்கள் நினைச்சா போரும். இவகிட்ட நீங்கள் மோகம் ஒன்றும் வச்சுக்கண்டாம். அவளை மனைவியாயிட்டு உங்களால ஸ்வீகரிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. 55வது ஸ்லோகம். ராஜநீதிரியம் ராஜன் மந்திரிகிருத்யம் ததா ஸ்ருணு சாத்விகா ராஜசா கேஜித் தாமசாச்ச ததா பரே. ராஜாவே, ராஜதர்மம் இதாக்கும். அதே மாதிரி இனியும் மந்திரி தர்மம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு சிலவா சாத்விகமான புத்தி இருக்கிறவாளாக்கும், சிலவா ரஜோகுணம் இருக்கிறவாளாக்கும், சிலவா தமோகுணம் இருக்கிறவாளும் ஆக்கும். 56வது ஸ்லோகம். மந்திரிண த்ரிவிதா லோகே பவந்தி தானவாதிப சாத்விகா பிரபுகார்யாணி சாதயந்தி ஸ்வசக்திபி. அசுர சிரஷ்டனா இருக்கிற மகிஷா, உலகத்துல ரஜோகுண சத்குண தமோகுண மந்திரிகள் இருக்கா. எல்லா மந்திரிகளுக்கும் ஒரே மாதிரி சுபாவம் கிடையாது. இதுல சாத்விகமா இருக்கிற மந்திரிகள் அவளோட சக்தியால ராஜாவுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறா. 57வது ஸ்லோகம். ஆத்மகிருத்யம் பிரகுர்வந்தி சுவாமி கார்யா விரோததா ஏக சித்தா தர்ம பரா மந்திரசாஸ்திர விசாரதா. ஒரே மாதிரி சிந்தனை பண்ற நீதி தர்மிஷ்டர்களா இருக்கிற மந்திரிகளோட யோசனை, அந்த யோசனைப்படி அவ ராஜாவோடு எல்லா விஷயத்துக்கும் ராஜாவுக்கு விரோதம் இல்லாத விதத்துல அவளோடு காரியத்தையும் செய்யறான். 58வது ஸ்லோகம். ராஜசா பின்ன சித்தாஸ்ச ஸ்வகார்ய நிரதா சதா கதாசித் சுவாமி காரியம் தே பிரகுர்வந்தி யத்ருஷ்சயா. ராஜச குணம் இருக்கிறவா இருக்கா, அவ பேத புத்தி இருக்கிறவாளாக்க எப்பவும் சீக்ரெட்டான விஷயங்களை இப்படி இப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பா. அவ யாதிருஷ்டிகமாயிட்டு சில டைம்ல ராஜாவோட விஷயங்களையும் செய்வா அப்படின்னு வரலாம். 59வது ஸ்லோகம். தாமசா லோப நிரதா
സ്വകാര്യനിരതാ സദാ പ്രഭുകാര്യം വിനാശൈവ സ്വകാര്യം സാധയന്തി തേ. താമസ സ്വഭാവം இருக்கிற മന്ത്രികൾ അവ അതിയാശ പിടിച്ചവാളാക്കും. രാജാവുക്ക് ചെയ്യ വേണ്ടിന കടമയെ കൊടിയും അവ ചെയ്യമാട്ട സ്വന്തം കാര്യതൽപരകളാക്കും. അവ இப்படி 3 குணங்களாக்கும் உள்ளது மந்திரிகளுக்கு. சத்குணம் இருக்கிறவா என்ன வேணுமானாலும் രാജാവുക്കായിട്ട് ചെയ്യുക. രജോ ഗുണം இருக்கிறவா അവളോട് വിഷയങ്ങളെ ചെഞ്ചിന്റെ രാജാവുക്കായിട്ടും പ്രവർത്തിപ്പാ. തമോ ഗുണം இருக்கிறவா രാജാവുക്കായിട്ടൊന്നും പ്രവർത്തിക്കാൻ മാട്ടാ. അവ സെൽഫിഷ് ആയിട്ട് അവളെ മട്ടും യോസന പണിപ്പാ. 60வது ശ്ലോകം. സമയേതേ വിഭിദ്യന്തേ പരൈസ്തു പരിവഞ്ചിതാഃ സ്വച്ഛിത്രം ശത്രുപക്ഷീയാൻ നിർദിശന്തി ഗൃഹസ്ഥിതാ. ശത്രുക്കളാലെ ഏമാത്തപ്പെട്ട അവ സമയத்துக்கு தகுந்த மாதிரி காலுமாறுவா. அவாவா வீட்டுல இருக்கிற விஷயங்களை விரோதிகளுக்கு தெரியப்படுத்துறவாளாக்கும். இப்படி இருக்கிற கேரக்டர் இருக்கிறவா. குடும்ப விஷயங்களை குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை நடந்தானா அந்த குடும்பத்துல ஆகாதவா கிட்ட அந்த சண்டையை போய் சொல்லறவா மாதிரி. 61வது ശ്ലോകം. കാര്യഭേദകരാ നിത്യം കോശഗുപ്താസി വത്സദാ സംഗ്രാമേദ സമുത്പന്നേ വിഷയന്തി പ്രഭും സദാ. வீரர்களெல்லாம் கவரில் வச்சிருக்கிற வாழு மாதிரி அவ நித்தியவும் காரியங்களை டிஸ்டர்ப் பண்றா. யுத்தம் உண்டானா அவளோட பிரபுவை எப்பவுமே பயமுறுத்திண்டே இருப்பா. அதை செய்யாதே இதை செய்யாதே அப்படின்னு குழப்பி விட்டுடுவா. தமோ குணம் இருக்கிறவாளோட பேச்செல்லாம் கேட்காம இருக்கிறதாக்கும் நல்லது. 62வது ശ്ലോകം. വിശ്വാസസ്തു ന കർത്തവ്യസ്തേഷാം രാജൻ കദാചന വിശ്വാസേ കാര്യഹാനി സ്യാദ് മന്ത്രഹാനി സദൈവ ഹി. രാജാവേ, തമോ ഗുണം இருக்கிற മന്ത്രികളെ ഒരുപോതും നമ്പக்கூடாது. അവളെ നമ്പിനാനാ കാര്യതടസ്സം ഉണ്ടാകും. കാര്യ ആലോചനയ്ക്ക് അവ എപ്പവും തടസ്സത്തെ ഉണ്ടാക്കിണ്ടേ ഇരിപ്പാ. 63வது ശ്ലോകം. ഗലാ കിം കിം ന കുർവന്തി വിശ്വസ്താ ലോഭതൽപരാ താമസാ പാപനിരതാ ബുദ്ധിഹീനാ സദാസ്തദാ. அத்தியாகிரகம் இருக்கிற அந்த துஷ்டர்களை நம்பினானா அவ என்னெல்லாம் ஆக்கும் செஞ்சு கூட்ட மாட்டா. தமோ குணம் இருக்கிற அவ புத்தி இல்லாதவாளாக்கும். அதே மாதிரி பாவம் செய்யற தால்பரியம் ரொம்ப இருக்கிறவாளாக்கும். 64வது ശ്ലോകം. தஸ்மாத் காரியம் கரிஷ்யாமி கத்வாஹம் ரணமஸ்தகே சிந்தா த்வயா ந கர்த்தவ்யா சர்வதா நிருபசத்தமா. அதனால நான் யுத்த பூமிக்கு போயிட்டு உங்களுக்கான விஷயத்தை செய்யறேன். ராஜாவே, ஒரு டைப்பிலையும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். 65வது ശ്ലോകം. ഗൃഹീത്വാ താം ദുരാചാരാം ആഗമിഷ്യാമി സത്വരാ പശ്യമേദ്യ ബലം ധൈര്യം പ്രഭുകാര്യം സ്വശക്തിദാ. அங்க நிக்கிற அந்த அழகிய பிடிச்சு கட்டி நான் இங்க கொண்டு வரேன்.
நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஆக்ரகம் அப்படிங்கிறது அவளை கொல்லறதுல கிடையாது, அவளை மனைவியாயிட்டு ஸ்வீகரிக்கணும் அப்படின்னாக்கும் உங்களோட ஆசை. உங்களோட ஆசைய சாதிச்சு தரத்துக்கான பலவும் தைரியமும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு மகிஷன் கிட்ட பாஷ்கலன் அப்படிங்கிற மந்திரி சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் முடிவடைகிறது.